இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தாவேக்கா நிறைய தொகுதியில ஜெயிச்சனாலே இவங்க திடீர்னு ஓவர் நைட்ல அறிவாளி ஆயிட்ட மாதிரி. டேய், தற்குறி என்னைக்குமே தற்குறி தான்டா. நாங்க என்ன கொள்கைக்காக நிக்கிறோம், என்ன இதுக்காக நிக்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியும். சோ நாங்க என்ன ஜெயிச்சாலும் தோத்தாலும் வேலை நடந்துட்டே தான் இருக்கும். இப்போ நீங்க மட்டும் யோசிச்சு பாருங்க, அடுத்த 5 வருஷத்துல பிஜேபி உள்ள வந்து இல்ல பிஜேபியோட கொள்கைகள்லாம் உள்ள வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து தொகுதி மறுவரையறை செஞ்சு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து எல்லாத்தையும் பீகார் மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாதிரி தமிழ்நாட்டை நாசமாக்கலன்னா, கல்வி பின்னாடி போகலன்னா, தொழில் வளர்ச்சி பின்னாடி போகலன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆனா உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ரீல்ஸ்ல என்ன சொல்றாங்களோ அதான் உண்மைன்னு சொல்லி ஒரே மாய உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. என்ன அதை பத்தி நிஜ நிலவரத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அதையும் வந்து திமுக காரன் தான் வந்து தடுத்து நிறுத்தணும். நீங்க பண்ற இதெல்லாம் உங்களுக்கு இட்டுன்னு போறதுக்கே டைம் இருக்காது. பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டுலன்னு. ஆனா உங்களால ஒண்ணு மட்டும் புரிஞ்சுதுடா, எவ்வளவு படிச்சு சொன்னாலும் மரமண்டையில ஏறாது, தற்குறிகளுக்கு புரியாது. அவங்க வந்து இந்த வெட்டி மோகத்திலையும் மாய பிம்பத்திலையும் தான் இருப்பாங்க. நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் ஸ்டூபிட் பீப்புள் இன் லார்ஜர் குரூப் அப்படிங்கறத மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்கீங்க. பாருங்க, பார்க்கத்தானே போறீங்க அடுத்த 5 வருஷம் எப்படி புதகுலியில இறங்குறோம்னு. அப்பயாவது புத்தி வருதான்னு பார்ப்போம், பட்டாவது தெரியுதான்னு பார்ப்போம். ஒன்னு சொல் புத்தி இருக்கணும் இல்ல சுய புத்தி இருக்கணும், ரெண்டுமே இல்ல. இனிமே வந்து பட்டாவது அறிவு வருதான்னு பார்ப்போம்.